ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்மளை பயமுறுத்தது. ஆனால் இந்த பயம் அப்படிங்கிறது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவியை கொடுத்தாரா அப்படின்னா இல்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியவே கொடுத்திருக்கிறார். ஆனால் வாழ்க்கையில் நம்ம கடந்த நாட்களில் செய்த பாவமோ அல்லது ஏதாவது ஒரு மனுஷர்களோ அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஒரு குற்ற மனசாட்சி நம்மளை பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்கு. பல சூழ்நிலைகள் நம்மளை பயமுறுத்தும் போது நம்ம மனுஷிகமாக சில காரியங்களை தேடி போகும்போது அந்த பயம் நம்மளை மேற்கொள்ள ஆரம்பிக்குது. இந்த பயத்திலேருந்து நம்மளை விடுதலை பெறணும்னா என்ன செய்யறது? நீங்கள் பயந்த காரியத்தில் கர்த்தரை தேடும்போது நீங்கள் பயந்த காரியத்திலேயே அற்புதங்களை செய்ய தேவன் வல்லமை உள்ளவர். பரிசுத்த வேதாகமத்தில் யாக்கோபு நம்மளுடைய முற்பிதா. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, யாக்கோபு அப்படின்னு சொன்னால் ஏமாற்றுக்காரன். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் யாக்கோபு. இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், முதல்ல சகோதரனை ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்குறார். ரெண்டாவது தகப்பனை ஏமாற்றி எல்லா ஆசீர்வாதங்களையும், சகோதரனுடைய அவருக்கு சேர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஏமாற்றி இந்த யாக்கோபு வாங்கிக்கிறார். இதை தெரிஞ்ச உடனே அவருடைய மூத்த சகோதரன் ஏசா இவருக்கு மேலே கடுமையான கோபம் வருது. என் தம்பி யாக்கோபை நான் கொல்லாமல் விட மாட்டேன். இந்த காரியத்தை யாக்கோபு கேட்ட உடனே மாமா வீட்டுக்கு பயந்து ஓடுகிறார். மாமா வீட்டில் போய் கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து ஆண்டவர் சொல்கிறார், உன் தகப்பன் வீட்டுக்கு போ. இப்போ யாக்கோபு தகப்பனை பார்க்குறதற்காக வரும் பொழுது ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த யாக்கோபுடைய சகோதரனாகிய ஏசா 400 மனிதர்களோட கூட உங்களை எதிர்கொண்டு வருகிறார். தேவஜனமே, எந்த தகப்பனை ஏமாற்றி அண்ணனுடைய ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு போனாரோ, எந்த சகோதரன் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னாரோ, இப்போ அந்த சகோதரன் 400 மனுஷரோட எதிர்கொண்டு வருகிறார். பயம் இவரை ஆளுகை செய்ய ஆரம்பிக்குது. பயம், பதட்டம், கலக்கம், என்ன செய்யறதுன்னு தெரில. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, அண்ணன் 400 பேரோட வர்றான்னு சொல்லி கேட்ட உடனே பயந்து இவர் செய்கிற காரியம் என்ன? அடுத்து அப்படி 24வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடைய போராடி. யாக்கோபு தன் மனைவிகளை விட்டுட்டு, பிள்ளைகளை விட்டுட்டு, ஆடு மாடுகள், அவருடைய எல்லா சம்பாதித்த சொத்துக்களை, வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு, தூக்கத்தையும் விட்டுட்டு, இப்போ அவர் பயந்ததுனால ஆண்டவரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது தான் இந்த 24வது வசனத்தை வாசிக்கிறோம். ஒரு புருஷனானவன் இவரோட போராடுகிறார். யாக்கோபு இந்த மனுஷனோட போராடுகிறார். போராடி, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உங்களை நான் போக விட மாட்டேன். அந்த 24 மறுபடியும் வாசிங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு புருஷனானவரோடு தொடர்ந்து போராடுகிறாரு. நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை போக விட மாட்டேன். தேவஜனமே, அதற்கு பிறகு பொழுது விடியறக்கு முன்னாடி தான் இந்த யாக்கோபை அவர் ஆசீர்வதிக்கிறார். இது யார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கணும் அப்படின்னா, ஓசியா புஸ்தகத்தில் 12வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிங்காலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். தூதனானவரோடையும் போராடினாரு, தேவனோட போராடினார். எப்படி போராடினாரா? அழுது கெஞ்சி மன்றாடி போராடினார். ஆண்டவரே, ஏசா எதிர்கொண்டு 400 பேரோட வர்ற, ஆண்டவரே என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க. தேவஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் கூட பல சூழ்நிலைகள், பல பிரச்சனைகள் நம்மளை பயமுறுத்தலாம்.
ஆனால் அப்படி பயமுறுத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து தப்புவதற்காக நம்ம ஒரு மனுஷனை தேடி ஓடக்கூடாது. மாறா கர்த்தருடைய சமூகத்தில் பொழுது விடுகிற வரைக்கும் போராடினாராம். நம்ம நேசிக்கிற குடும்பத்தை, பிள்ளைகளை, வேலைகளை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு உங்கள் இரவெல்லாம் நீங்கள் கண்ணீரோட ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது இங்கே யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம். நீ பொழுது விடுகிற வரைக்கும் போராடி நீ மேற்கொண்டாயே. பொதுவாக ஒரு தூதனோடவே ஒரு மனுஷன் போராடி ஜெயிக்க முடியாது. எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் ஒரே ஒரு தூதன் எதிரிகளுடைய பாளையத்தில் அடிக்க 1,85,000 எதிரிகளை கொன்று போட்டான். ஒரே ஒரு தூதன் 1,85,000 சத்துருக்களை கொள்ள முடியும்னா நம்ம ஒரு தூதனுடைய போராட முடியாது. ஆனால் யாக்கோபு ஒரு தூதனானவரோட பொழுது விடுகிற வரைக்கும் போராடி மேற்கொள்ள முடியும்னா எப்படி அப்படின்னா அவர் அழுதாரு, கெஞ்சினார். எப்படி ஒரு குழந்தை தகப்பனோட கழுத்தை கட்டி பிடிச்சி அழுகும் பொழுது அந்த தகப்பன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு அந்த குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கறது போல இவர் தேவனோட கெஞ்சி மன்றாடி அழுது, தேவஜனமே கர்த்தர் சொல்கிறாரு, நீ போராடி மேற்கொண்டுட்டப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த இடத்துல தேவஜனமே நாம் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் கர்த்தரை மாற்றாது, மாறா நம்மளை மாற்றும். இவர் விடிய விடிய செய்த ஜெபம், அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யாக்கோபுன்னு அழைக்கப்படாமல் இனிமேல் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி நீ அழைக்கப்படுவ. யாக்கோபு அப்படின்னு சொன்னால் ஏமாத்துக்காரன், இஸ்ரவேல் அப்படின்னு சொன்னால் தேவ பிரபு, தேவனுடைய பிள்ளைகள். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கண்ணீரோட நம்மளை தாழ்த்தி போராடுகிற ஜெபத்துக்கு நிச்சயமாகவே பதிலை கொடுப்பார். நடந்தது என்ன? தேவன் ஏசாவுடைய இருதயத்தை தேவன் மாற்றினார். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். 20 வருஷம் கழிச்சு சகோதரன் வர்றார். இவரை சமாதானமாக சந்திக்கணும்னு புறப்பட்டு இருந்தார் அப்படின்னா 400 பேரோட வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் 400 பேரோட வந்தார்னு சொன்னால் இவரை பழி வாங்குவதற்காக, சண்டை போடுவதற்காக தான் புறப்பட்டது உண்மை. தம்பியை கட்டி பிடிக்கணும், அந்த தம்பியோட உறவாடணும், அன்பு செலுத்தணும்னு வந்திருந்தா ஒரு 10 பேரோட வந்திருக்கலாம், இல்லை தனியாக வந்திருக்கலாம். ஆனால் அவர் புறப்படும் பொழுது 400 பேரோட புறப்பட்டது கோபத்தோட, சண்டையோட, இவரை மேற்கொள்ளணும்னு சொல்லி தான் அவர் வந்தார். ஆனால் யாக்கோபு செய்த ஜெபம் ஏசாவுடைய இருதயத்தை மாத்துச்சு. தேவஜனமே, பயந்த சூழ்நிலையிலே தேவன் அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதாவது ஒரு பயம், கடந்த நாட்களில் செய்த பாவம், ஏதாவது குற்றம், மனசாட்சி, ஏதாவது ஒரு மனிதர்கள் உங்களை பயமுறுத்தலாம். ஆனால் ஆண்டவரோட சமூகத்தில் ஒரு குழந்தைய போல நீங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணும்போது, போராடும்போது, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக வந்தாங்களோ அதே இடத்துல அவர்கள் சமாதானமாகும்படி தேவன் செய்வார். அந்த பயந்த சூழ்நிலைகளை 100க்கு 100 மாற்றுவார். கண்களை முடிச்சு போய்க்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? இந்த உலகத்தில் பல சூழ்நிலைகள் எங்களை பயமுறுத்துது ஆண்டவரே. அப்படி பயப்படுகிற சூழ்நிலையில் நாங்கள் மனுஷரை தேடி போகாதபடி அல்லது மனுஷிகமாக ஏதாவது ஒரு முடிவை எடுக்காதபடிக்கு உங்களை சார்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே தேவனால் கூடாத காரியம் ஒன்று மேலே வேதத்தில் வாசிக்கிற பிரகாரமாகவே யாக்கோபுடைய வாழ்க்கையில் அன்றைக்கி எப்படி ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சீங்களோ, இந்த தேவ செய்தியை பார்க்குற ஜனங்க ஏதாவது ஒரு பயத்தில் இருக்கலாம். பயந்த எதிர்காலமே பல பேருக்கு பயமுறுத்தலாம். தகப்பனை எல்லா பயங்களிலிருந்து விடுவித்து தகப்பனே ஒரு அற்புதங்களை செய்யுங்க. இவர்கள் பயந்த, இவங்க கலக்கம், இவங்க வேதனை எல்லாம் சந்தோஷமாக மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.